கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மட்டும் நமது நாட்களை நன்மையினால் நிரப்பி நடத்தின தேவன் இனி வரும் காலங்களிலும் நன்மையாய் நம்மை நடத்துவார். சங்கீதம் 64:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மோடு கூட இருக்கிறார். தீமை நம்மை முடித்து கட்ட வேகமாய் முயற்சி எடுக்கும் போதும் அந்த தீமையை முளையிலே கிள்ளி எறிந்து தீமையின் வீரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சேர விடாதபடி உடைத்தருகிறவர். இனி வரும் நாட்களிலும் நிச்சயமாய் நன்மைகளை காண்பீர்கள், நன்மையை தொடருவதை பார்ப்பீர்கள், நன்மையோடு கூட வாழ்வீர்கள். மாத்திரமல்ல, அவர் நமக்கு தருகிற பாதைகள், நம்மை அவர் நடக்க வைக்கிற பாதைகள், அவர் நமக்கு காட்டுகிற பாதைகள் எல்லாமே நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. வசனம் என்ற நெய்யும், சத்தியம் என்ற நெய்யும், வாக்குத்தத்தம் என்ற நெய்யும் மழையை போல, பனியை போல, நெய்யை போல அது பெய்து கொண்டிருக்கிறது. அதன் வழியாக நாம் போய்கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாய் பலப்படுவோம், கிருபை அடைவோம், மகிமை அடைவோம், ஜெயம் அடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். எனவே சோர்ந்து போக வேண்டாம். இனியும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பாதையில் அவர் நன்மையின் நாயகனாயிருந்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பாதையில் நெய்யை பொழிய வைத்து மேன்மையாய் நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு தருகிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய போகிறது. நன்றி. நாங்கள் இனி சந்திக்க போகிற ஆண்டுகளெல்லாம் நன்மையாய் நடக்க போகிறது. நன்றி. இயேசுவின் நாமத்தில்.